டாஸ்மாக் கடைகளை திறந்தது யாரு? மாநில அரசு. இப்ப மூடுறதுக்கு சாவி யார்கிட்ட இருக்கு? மத்திய அரசு. என்ன பித்தலாட்டம்! அரசியல் மோசடியின் ஒட்டுமொத்த நாடகம் நேற்று உளுந்தூர்பேட்டையில். அது மட்டும் இல்லை, எப்படிப்பட்டவர்களை எந்த மாதிரியா அழைச்சிருக்கீங்கன்னு பார்க்கணும். அரசியல் ரீதியா சாராய உற்பத்தி தமிழ்நாட்டில் அதிகமாக பண்றது யாரு? திமுக தலைவர்கள் தானே. அவங்க தானே மதுக்கடை இது உற்பத்தி ஆலைகள் வச்சிருக்காங்க. அதை பூட்டு போட வேண்டியதானே. எதுக்கு மாநாடு? ஆனா அதை சேர்ந்த ஆர்எஸ் பாரதியை பக்கத்தில் உட்காந்து வச்சுக்கின்ற மேடையில் மது உற்பத்தியாளர்கள் பங்கு பெறுகின்ற மாநாடா? சரி, நீங்கள்லாம் ஊடக நண்பர்கள், உங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா உடனுக்குடன் சுட சுட செய்தி கொடுத்து கொண்டிருப்பது நீங்க தான். ஒரு பெண் காவலர் அவரை அடிச்சு துவைச்சு தூக்கி போட்டு, அதான் விசிகாவின் உருவம். நாம புரிஞ்சுக்கணும் எப்படிப்பட்ட ஒரு கட்சி அது. ஏன்னா சரக்கு மிடுக்கு பேச்சுக்கு சொந்தக்காரர் நடத்துற மாநாட்டில் பெண்களுக்கு அப்படிதான் இருக்கும். வேற எப்படி இருக்கும்? நாகரிகமான நடவடிக்கை இருக்குமா? இருக்காது. அதே மாதிரி ஊடக நண்பர்கள் அவங்களே வெளியில 200 ரூபா கொடுத்து குவார்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்றதெல்லாம் டிவியில் பார்த்தோம் ஊடகங்கள்ல. ஆகவே நீங்க ஒரு சமுதாய தலைவர், நான் திருமாவளவன் அவர்களுக்கு அன்னைக்கு அவர் சரக்கு மிடுக்கு பேச்சு பேசிய பொழுதே கண்டித்ததோடு அவருக்கு நான் சொல்லியிருந்தேன். என்னன்னு சொன்னா, ஒரு சமுதாயத்துக்காக ஒருத்தர் தலைவராக இருக்கிறது, அதுக்காக அதனுடைய மேம்பாட்டுக்காக உழைப்பது சரி, தப்பே கிடையாது. ஏனென்றால் ஒரு சமுதாயத்தை வழி நடத்தணும்னு ஒருவர் விரும்பணும். ஆனா சரக்கு மிடுக்கு பேச்சில் எல்லா ஜாதி பெண்களும் இன்னன்னார்ட்ட வந்து படுக்கிறான்லாம் பேசுறது தலைவரா? அதனால இன்னைக்கு என்ன நடக்கிறது? அங்க தண்ணி போட்டவன் போறான், பெண் காவலரை மோசமா நடத்துறவங்க அவர் மீது கை வைத்து தாக்குகின்ற கூட்டம் போயிருக்கா இல்லையா? இதுக்கெல்லாம் மேலா மகாத்மா காந்தி அவர்கள் வாழ்நாள் பூரா மதுவுக்கு எதிராகவும் போராடியவர். ஏன்னா அவருடைய தாயார் அவர் வெளிநாடு போகும்பொழுது அவர்கிட்ட வாங்கின வாக்குறுதிகள் என்ன? மது அருந்துவதில்லை, மாமிசம் உண்பதில்லை, பிற பெண்களை பார்த்து மயங்குவதில்லை. இதானே. அப்போ காந்தி மண்டபத்தில் மது பாட்டிலா? ஏதோ ஆளுநர் அவர்கள் பேசினதை கண்டு சட்ட அமைச்சருக்கு கோபம் வருது. ஆளுநர் அவர்கள் சரியா பேசியிருக்கார். உங்கள் அரசாங்கத்தின் சீர்கேடு, இந்த சமுதாயம், தமிழ் சமுதாயம் பற்றி கவலைப்படாத ஒரு ஆட்சி. கேட்டா ராத்திரில மது அருந்தி பாட்டில் வீசிட்டான்னு சட்ட அமைச்சர் சொல்றார். ராத்திரில பாதுகாப்பு சென்ட்ரி போடாமல் இருக்கிறது சர்க்காருக்கு ஃபெயில்யூர் இல்லையா? கடமை தவறிய செயல் இல்லையா? அதோட மட்டும் இல்லை, அங்கே பேசும்பொழுது ரொம்ப வருத்தப்பட்டு மீது ஆளுநர் சொல்லியிருக்கார். கடந்த 3 ஆண்டுகளில், வார்த்தைகளை நாம் சரியாக கவனிக்கணும், கடந்த 3 ஆண்டுகளில் தலித் மக்களுக்கு எதிரான குற்றங்கள் 50% அதிகரித்திருக்கிறது. எங்க? சோகால்டு சமூக நீதி பேசுகிற மோசடி சமூக நீதி கும்பல் ஆட்சி செய்கிற இடத்துல. ஆகவே சமுதாய முன்னேற்றத்தில் அக்கறை இருக்கின்ற எல்லாரும் புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு ஆட்சி உண்டுன்னா அது திராவிட மாடல் ஆட்சி தான். இந்த திராவிட மாடல் ஆட்சியால் தலித் மக்களுக்கு எந்த பலனும் இல்லை. தமிழ் மக்களுக்கு, தமிழ் இளைஞர்களுக்கு வழிகாட்ட ஆள் இல்லை. ஒரு மந்திரி பேச ராத்திரியில் தண்ணி அடிக்காம மக்களை காப்பாற்ற ஒரு முதலமைச்சரே என்ன பேசணும்? மது அருந்தாதே, போதைப் பொருளை தொடாதே. அதுதான் இங்கே ஒரு சமுதாய தலைவருக்கு இருக்கிற அழகு. 48,700 கோடி ரூபா அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துக்கு டார்கெட் வைக்கிறாங்க.
மது விற்பனையை கூட்டலைன்னா அதுக்கு அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் போகுது, டிஓ லெட்டர். ஆகவே தமிழகத்தில் நமக்கு ஒன்று தெளிவாக தெரியுது, இப்போ இருக்கின்ற இந்த திராவிட மாடல் அரசு எவ்வளவு விரைவிலே மக்களால் தூக்கி எறியப்படுகிறதோ அவ்வளவு விரைவில் தமிழகத்திற்கு நல்லது அப்படின்னு நமக்கு தெரியுது. இந்த அரசு வந்து மக்களுக்கான அரசு, அதிகாரிகளுக்கான அரசு, இது சீர்கேட்டுக்கான அரசு. ஏன்னா முதல்ல இந்த மாநாடு நடத்தவே தேவையில்லை. அப்படி நடத்துறதுனா என்ன பண்ணணும்? டாஸ்மாக் கடை திறந்து வச்சிருக்கிற அரசாங்கத்துக்கு எதிராக நான் போராடுவேன், எதிர்த்து நிற்பேன், சிறுத்தையா பாய்வேன் அப்படின்னு சொல்லணும். அவங்களே கூட்டி பக்கத்தில் வச்சுட்டு திருமாவளவன் நாடகம் போடுறதா? இதை விட ஒரு பெரிய மோசடி செயல் உண்டா? அதை சொல்லுங்க. நீங்க போராடுங்க, கோரிக்கை வைங்க, உங்களோட நேரேட்டிவ் இன்னும் மத்திய சர்க்கார் பண்ணணும்னு இல்லை. குஜராத்தில், பீகாரில், மிசோரமில், மணிப்பூரில், நாகாலாண்டில் மது விலக்கு இருக்குல்ல, அவங்களெல்லாம் மத்திய சர்க்காருக்காக கோரிக்கை வைக்கிறாங்களா? இல்லை. நீங்கள் மது ஸ்டேட் சப்ஜெக்ட். இன்னைக்கு ஈவன் ஜிஎஸ்டியில் 2 பொருளுக்கு மாத்திரம் மத்திய டேக்ஸ் இல்லை. ஜிஎஸ்டியில் மாநில வரி. எது ரெண்டும்? பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு, ஹியூமன் கன்சம்ஷன் ஆல்கஹால். மனிதன் குடிக்கிற சாராயத்துக்கு அது ஸ்டேட் சப்ஜெக்டாக இருக்குது. இப்போ என்ன சொல்கிறீங்க? மத்திய சட்டம் கொண்டு வரணும்னு. நான் கேட்குறேன், இப்போ கூடவே என்ன சொல்கிறீங்க? கள்ளச்சாராயம் வந்துவிடும், மதுவிலக்கு வந்தால். இப்போவே டாஸ்மாகில் இருக்கிறது என் நண்பர் துரைமுருகன் தெளிவாக சொல்லியிருக்கார். டாஸ்மாக் சரக்கில் போதை வரலைங்கனால சந்து கடை சரக்க மக்கள் குடிக்கிறான். என்ன அப்போது அந்த மக்களை வந்து அந்த மாதிரி போகாமல் தடுக்கணும்னா போலீஸையும் ஸ்டேட்டு சென்டருக்கு கொடுத்துட்றீங்களா? சட்டம் ஒழுங்கையும் மத்திய சர்க்கார் சப்ஜெக்ட் மாற்றிடலாமா? என்ன பேச்சு? இட் இஸ் அ ஸ்டேட் சப்ஜெக்ட். அதை செய்யணும். துறந்தவர் மூடுங்கிறேன் நான். அந்த போராட்டம் அறிவிக்காமல், இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தாமல், ஏதோ சில பேரை கூட்டின்னு வந்து மாநாடு நடத்தினேன், டான்ஸ் ஆட சொன்னேன், கைதட்டினேன் அப்படிங்கிறதெல்லாம் மக்களை ஏமாத்துற வேலை. ஆகவே தமிழகத்தில் திமுகவும் விசிகாவும் சேர்ந்து ஜாடிக்கு மூடி போல் ஒருவருக்கொருவர் கூட்டு வைத்து கொண்டு மக்களை ஏமாற்றுவதிலிருந்து நாம் விஷயத்தை புரிந்து கொண்டு இந்த கும்பலை வீட்டுக்கு அனுப்ப முடிவெடுப்போம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.